நமக்காக எதுவும் செய்ய தயாரா இருக்கிற நம்ம லாயல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது உடம்பு முடியாம போயிருச்சுன்னா, அவங்களால எப்படி வாய் திறந்து சொல்ல முடியும்? ஜுரம்னாலும் சொல்ல முடியாது. உள்ள வயித்துல ஏதாவது வலிச்சா கூட அவங்களால சொல்ல முடியாது. ஆனா, நம்ம இங்க சொல்லியிருக்கிற இந்த 11 சிம்ப்டம்ஸ் மூலமா உங்க ஃபர் பேபி உடம்பு முடியாம இருக்குதான்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். அதிலேயே முதல் 6 டிப்ஸ் மூலமா உங்களுடைய ஃபர் பேபியுடைய மெயினான உடல் உறுப்புகளுடைய வைட்டல் சைன்ஸ் ஃபிட்டா இருக்கான்னு நீங்களே செக் பண்ணலாம். பல்ஸ். உங்க பப்பியோடைய இதய துடிப்பை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்களுடைய இடது எல்போ பக்கத்துல இருக்கிற நெஞ்சில, செஸ்ட்ல கை வச்சுட்டு நீங்க அந்த ரிப்ஸ் மேல கை வச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இதய துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு தோராயமா 120 பக்கத்துல இருக்கணும். அப்படி இல்லைனாலும் கண்டிப்பா நீங்க வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது பெட்டர். இதய துடிப்பு இங்க கண்டுபிடிக்கலனாலும் பின்னங்காலுடைய உள்தொடையிலையும் நீங்க 2 விரல் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை இருக்குன்னு. டெம்பரேச்சர். உங்க ஃபர் பேபிக்கு ஜுரம் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு தான் வீட்டில் வந்து நம்ம மெடிக்கல் தெர்மோமீட்டர் எப்பவும் ரெடியாக வச்சுருக்கணும். டல்லாக இருக்கும்போதே அவங்களுடைய ஜுரத்தை கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனாலும் வாரத்துக்கு 2 முறையாவது நீங்கள் அவங்களுடைய டெம்பரேச்சரை செக் பண்ணிட்டு இருங்க. வருமுன் காப்பது ரொம்ப நல்லது தானே. டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு 2 பேர் இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். தெர்மோமீட்டரில் லூப்ரிகேஷனுக்கு ஆயில் இல்லைன்னா வேஸ்லினை தடவிட்டு உள்ளே விட்டு பார்க்கும்போது 101லிருந்து 102.5 வரைக்கும் ஃபாரன்ஹீட் வரைக்கும் டெம்பரேச்சர் இருந்தாலோ, 37.5லிருந்து 39 டிகிரி செல்சியஸில் இருந்தாவோ இதுக்குள்ளே இருந்தால் வந்து பப்பிக்கு ஜுரம் இல்லைன்னு அர்த்தம். இதை விட ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் அல்லது அதிகமான டெம்பரேச்சர் காட்டிச்சுன்னா நீங்கள் உடனே பப்பியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். பிரீத்திங், மூச்சு எடுக்கிறது. உங்கள் ஃபர் பேபி படுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு டைமரை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை மூச்சு விட்டுட்டு இருக்காங்க, அவங்க நெஞ்சு வந்து எத்தனை தடவை மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்குங்கிறத நீங்களே செக் பண்ணலாம். அது ஒருவேளை 20லிருந்து 24 தடவை ஒரு நிமிஷத்துக்கு மேலே கீழே போயிட்டு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க. ஆனால் அதுவே மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு மூக்கெல்லாம் விரித்து வச்சுக்கிட்டு நாக்கெல்லாம் வெளியே தொங்க விட்டுக்கிட்டு வாயை ஆண் திறந்து கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுங்க. கம்மோட கலரும் அதை கண்டிஷனும். கம்மோட கலர் செவப்பாவோ, டார்க் செவப்பா, ப்ளூவா, ஒயிட்டா, அப்புறம் காஞ்சி போய் ட்ரையாக இருந்ததுன்னா உங்கள் பப்பி ரொம்ப டேஞ்சரில் இருக்குன்னு அர்த்தம். உடனே உங்கள் பப்பியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுங்க. ஒருவேளை அந்த கம் வந்து நல்லா வலுவலுன்னு இருந்தாலும் பிங்காக இருந்ததுன்னா உங்கள் பப்பி ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். டீஹைட்ரேஷன். உங்கள் ஃபர் பேபி அடிக்கடி வாமிட் எடுத்துக்கிட்டு மோஷன் நிறைய தடவை போய்கிட்டு லூஸாக போய்கிட்டு இல்லைன்னா மோஷனே போகாமல் ஒரு 24 மணி நேரத்துக்கெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் பப்பியை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிருங்க. ட்ரை நோஸ். உங்கள் ஃபர் பேபியோடைய மூக்கு வந்து வளர்ந்து காஞ்சி போயிருந்ததுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் இமீடியட்டாக கூட்டிகிட்டு போயிருங்க. ஏன்னா அது டீஹைட்ரேஷனாக இருக்கலாம், ஜுரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு நோயின் அறிகுறியாக இருக்கலாம். எப்போவுமே ஹெல்தி பப்பீஸுடைய மூக்கு வந்து வலுவலுன்னு இருக்குங்க, சில்லுன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லைன்னாவே அது அன்ஹெல்தி சைன். இப்போ 5 திங்ஸை நீங்கள் என்னென்ன அப்சர்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். உங்கள் ஃபர் பேபி சடனாக சாப்பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் நிற்கிறது, அப்புறம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, ஒரு 24 மணி நேரத்துக்கு வந்து சரியாக தண்ணி குடிக்கல, சரியாக சாப்பிடல, அப்படி இல்லைன்னா ஓவராக தண்ணி குடிச்சிட்ருக்காங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அவங்க எப்போவுமே செய்யக்கூடிய உற்சாகமாக இருக்கக்கூடிய சில வேலைகளில் உற்சாகம் காட்டாமல் கஷ்டப்பட்டு மூவ் ஆகிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ எழுந்திரிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் கூட்டிகிட்டு. டைமுக்கு கரெக்டாக யூரின் போயிட்டு சிறுநீர் போயிட்டு இருந்தவங்க இப்போது அடக்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே ராத்திரியில் நிறைய தடவை உங்களை எழுப்பி விட்டாவோ, யூரினுக்கு கூட்டிகிட்டு போக எழுப்பி விட்டுட்டு இருந்தாவோ, இல்லை வீட்டுக்குள்ளேயே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அடிக்கடி யூரின் போயிட்டு இருந்தாங்கன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும். உங்கள் ஃபர் பேபிக்கு உடம்பு முடியாத சமயத்தில் உங்ககிட்ட ஒரு சேஃப்டிக்காக வந்து முன்ன இருந்ததை விட அதிகமாக உங்கள் பக்கத்துலேயே உக்காந்துட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட ஏதோ சொல்ல வர ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட இருக்கிறத வந்து ரொம்ப ஆறுதலாக உணர்வாங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். சடனாக சீசர்ஸ் வர்றது, ஏதாவது ஒரு ரீசன் உடம்பு முடியாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சீசர்ஸ் வலிப்பு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டிடுங்க. சில தடவை ரொம்ப டேஞ்சராக நாக்கு கண்டிச்சுப்பாங்க, உயிர் கூட போயிடும். இப்போ நம்ம பார்த்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுல, சாப்பிட்றதுல, அப்புறம் குதூகலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுல, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுல, இதிலெல்லாம் உங்கள் ஃபர் பேபி கிட்ட மாற்றங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருங்க.
ஓல்ட் டாக்ஸ், வயதான ஃபர் பேபிஸ். இவங்களுடைய இறப்புங்கிறது வந்து ஒரே நாளில் சடனாக இறந்துட மாட்டாங்க. சடன் இறப்பு வந்து ஆக்சிடென்ட் மூலமாக தான் வரும். அதர்வைஸ் இறப்புங்கிறது வந்து நம்மள மாதிரி தான் படிப்படியாக அது ஒரு ப்ராசஸாக நடக்கும். ஃபஸ்ட்டு ஒருவேளை உங்கள் வீட்டில் ஓல்டு ஃபர் பேபி இருந்தாங்கன்னா அவங்களுடைய வைட்டல் சைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பார்த்த மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை, ஆக்டிவிட்டீஸில், செயல்கள், பிஹேவியரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு அப்சர்வ் பண்ணுங்கள். அதாவது சாப்பாடு எடுத்துக்கிறதுல, தண்ணி எடுத்துக்கிறதுலலாம் வித்தியாசங்கள் காட்டுறாங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். 3வது வந்து அவங்க தனியாக உட்கார விருப்பப்படுறாங்களா? யங் டாக்ஸு கூட அவங்க இறப்பை நோக்கி போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தனியாக உட்கார ஆரம்பிச்சிருவாங்க, தனிமையை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது உல்ஃப் இனத்தில் வந்து அவங்களுடைய பேக்கை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக யாருக்கு சாக போகிறோன்னு தெரியுதோ அவங்க வந்து இருக்கிற இந்த பேக் நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க தூரமாக போய் ஒளிஞ்சு தான் சாக ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய பாடி வந்து ஊத ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இதெல்லாமே கூட ஓல்டு டாக்ஸ் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க எண்டை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃபர் பேபியுடைய பல்ஸு, டெம்பரேச்சர், ப்ரீத்திங், கம் கலர், நோஸ் எப்படி இருக்குது, இது கம் வந்து வலுவலுன்னு இருக்கா, நோஸ் வலுவலுன்னு இருக்கா, இது எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. உங்களுடைய ஃபர் பேபி வந்து ஹெல்த்தியாக வச்சுக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்கள வந்து இந்த சிம்டம்ஸ் 11 சிம்டம்ஸ்லேருந்து எது பார்த்தாலும் உடனே அன்னைக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போக பாருங்கள். அப்போ தான் நம்ம ஃபர் பேபியை காப்பாற்ற முடியும். யார் யார் வீட்டில் பப்பீஸ் வச்சுருக்காங்களோ, யார் யாரெல்லாம் ஷெல்டர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள், அவேர்னஸை ஏற்படுத்துங்க, அவங்க உயிரை காப்பாற்றுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.